உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. சேலம் மாவட்டம் சூரமங்கலம் அருகே புது ரோடு பகுதியில் எலக்ட்ரானிக் உதிரி பாகங்கள் உற்பத்தி நிறுவனத்தின் ஊழியர்கள் 7வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களின் கருத்தை கேட்காமல் நிறுவனம் மூடப்பட்டதை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் மடிப்பிச்சை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சிலம்பரசன். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஊழியர்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள்? விவரம். வணக்கம். சேலத்தில் 7வது நாளாக தொழிற்சாலை மூடியதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இன்று பெண்கள் மடிப்பிச்சை ஏந்தி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலம் சூரமங்கலம் அருகே உள்ள புதுரோடு பகுதியில் தலைமை என்ற எலக்ட்ரானிக் நிறுவனம் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது. இதில் சுமார் 450க்கும் மேற்பட்டோர் பணியாற்றிய நிலையில் முதற்கட்டமாக இந்த நிறுவனம் கடந்த 2 ஆண்டுகளாக ஆட்குறைப்பு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு தயாரான நிலையில் அதனை கண்டித்து இவர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். அதனை அந்த நிறுவனம் ஏற்காமல் தற்போது இவர்களை பழிவாங்கும் நிறுவனத்தோடு கடந்த மாதம் 29ஆம் தேதி போல இந்த நிறுவனத்தை மூடுவதாக உத்தரவிட்டு மூடிவிட்டனர். இதனால் அந்த தொழிற்சாலை பணியாற்றிய தொழிலாளர்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி தொடர்ந்து 7வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழக அரசு மற்றும் தொழிலாளர் நலத்துறை தலையிட்டு இவர்களிடம் உரிய பேச்சுவார்த்தை, இந்த நிறுவனத்திடம் உரிய பேச்சுவார்த்தை நடத்தி வேலையை தொடங்கும் அந்த தொழிற்சாலையை திறக்க வேண்டும், அல்லது தமிழக அரசே இந்த நிறுவனத்தை ஏற்று நடத்த வேண்டும். ஏனென்றால் இந்த நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றியவர்கள் கூட பல்வேறு இடங்களில் இதே போன்ற தொழிற்சாலையை தொடங்கி நடத்தும் பொழுது தமிழக அரசை கூட இந்த தொழிற்சாலையை ஏற்று நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது 100க்கும் மேற்பட்ட பெண்கள் இன்று மடிப்பிச்சை ஏந்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.